விருச்சிக ராசிக்கு இந்த 2025 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். 4 ராகு 10 கேது. அப்போ 4 ராகு அப்படிங்கிறது உங்கள் சுகஸ்தானத்தில் ராகு அமர்கிறார். 10ங்கிறது தொழில் ஸ்தானத்தில் கேது அமர்கிறார். சர்ப்ப கிரகங்கள் இந்த 2 இடத்துல அமர்வதுங்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய தடைக்கல்லாக உங்களுக்கு பிரேக் அடிச்சுட்டு நீங்கள் உங்களை 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்த அர்த்தாஷ்டம சனி இப்போ விலகுது. ராகு கேது என்னமோ மே மாதம் 18ஆம் தேதி தான் அந்த பயிற்சி ஆகுது. ஆனால் மார்ச் எண்டுலேயே ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேருந்தே சனியோடைய அர்த்தாஷ்டம சனி விலகி பஞ்சம சனியாக உங்களுக்கு வரப்போகிறார். அவர் உங்களுக்கு நன்மைகளையே தரப்போகிறார். இவ்வளோ நாள் வச்சு செய்து கொண்டிருந்த சனி இப்போ உங்களுக்கு நன்மைகள் தரும்போது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு கிரகம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை பண்ணணும்னா அது சனி தான். இன்னொரு பக்கம் இந்த ராகு கேதுவை பற்றி நீங்கள் பெரிதுபடுத்த தேவையில்லைங்கிற மாதிரி ஈஸியாக டீல் பண்ணிட்டு போவீங்க. உங்களால் அதை அழகாக டீல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நீங்கள் உங்களை இந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வைத்திருக்க போகுது. எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக எதுவும் பேசாதீங்க. யாராச்சும் உங்களை சீண்டி விட்டாங்கன்னா நீங்கள் கவுண்டர் அட்டாக் கொடுக்காதீங்க, ட்ரிக்கர் ஆகாதீங்க. உங்களுடைய வார்த்தைகளை பிடுங்கி உங்களுக்கே அவங்க வினையாக வைப்பார்கள். அதனால் ஒரு எதுவாக இருந்தாலும் ஈஸி கோயிங்காக பொறுத்து போங்க. அது உங்களுக்கு நன்மைகளையே தரும். ஏன்னா ஒரு பக்கம் சனி மிகப்பெரிய ஒரு ஆதிசேஷன் மாதிரி, அவர் ஒரு பெரிய பாம்பு. அவரே உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்காருங்கும்போது மற்ற குட்டி பாம்புகளெல்லாம் உங்களை பரமபதத்தில் குத்தி இறக்கி விடுற மாதிரிலாம் பண்ணிட முடியாது. நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, யார்கிட்டையும் அதிகமாக சண்டை பிடிக்க வேண்டாம். அவர்களே சண்டை இழுத்தாலும் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது, ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது அப்பப்போ நிகழும். அந்த விஷயத்துலையும் உங்களை நீங்கள் மிக சரியாக கவனித்து கொள்ள வேண்டும். இந்த விருச்சிக ராசியின் அம்சமான செவ்வாயின் பவர்ஃபுல்லான ஸ்தலங்களான பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ சென்று வாருங்கள். நம்ம லைஃப்பில் எல்லா நேரங்கள்லையுமே இந்த பிரபஞ்ச சக்தியோட இறை சக்தியோட கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி கனெக்ட் ஆகி இருந்தீங்கன்னா இது எதை பற்றியுமே நீங்கள் பெரிதாக ஒரி பண்ண வேண்டாம். அதற்கான விஷயங்களாக தான் இந்த ஆலய வழிபாடுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களால் முடிந்தால் இப்போ நான் சொன்ன பழனி திருச்செந்தூர்லாம் போயிட்டு வாங்க. அவ்வளோ தூரம் போக முடியல, அதுக்கு நேரம் ஒத்துழைப்பு தரலன்னா உங்கள் வீட்டில் அருகிலே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று மனதார வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கான இப்போ இந்த ராகு கேதுவினால் உருவாகக்கூடிய சில டிராபேக்ஸ் கூட உங்களை விட்டு விலகும். நீங்கள் யார்ட்டையாச்சும் தேவையில்லாமல் ஒருத்தவங்கள்ட்ட வம்பிழுக்கிறாங்க, நீங்கள் அந்த இடத்துல எரிஞ்சு விழுவலாம் அல்லது அமைதியாக போயிடலாம். அந்த அமைதியாக போகிறதன் மூலமாக உங்களுக்கு 1000 நன்மைகள் பின்னாளில் கிடைக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த டிசிஷன் எடுக்க வைக்கிற வேலையை குரு செய்வார். உங்களுக்கு மனதை அமைதிப்படுத்துவார். சரி பரவாயில்ல, விட்டு கொடுத்து போயிடலாம். கரெக்டாக அன்றைக்கி தான் இந்த எபிசோடே பார்த்துட்டு போயிருப்பீங்க, இந்த பகுதியே பார்த்துட்டு போயிருப்பீங்க. ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்கங்கும்போது அப்போ தான் அந்த குரு உங்கள் லைஃப்பில் வேலை செய்ததை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த செகண்ட் இதை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக கூட நீங்கள் நான் சொன்ன ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த ரிஸ்கியான காலகட்டத்தை ரொம்ப எளிதாக கடந்து வந்துடலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான பொது பலன்களே. இதில் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் பலன்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். உங்களுடைய லக்னத்தை பொறுத்து, உங்களுடைய அடிப்படை ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து இப்போ நம்ம சொன்ன இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் கோச்சார பலன்கள்ங்கிறது கண்டிப்பாக வேலை செய்ய தான் போகுது. ஒரு 40 to 30 to 40% கண்டிப்பாக வேலை செய்யும். எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது சார், எனக்கு நல்லது நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இலவச பொது பலன்கள். இப்போ ஒரு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, சுற்றுது. ஒரு சமயம் நல்லது பண்ணுது, ஒரு சமயம் கெடுதல் பண்ணுது. அது மாதிரி கிரக கூட்டங்கள் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு.
இதை நம்ம பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியுமா? எப்படி சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் நம்மளால் வந்து பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியாது, அது மாதிரி தான் இந்த சுழற்சியில் இது எல்லாமே வந்து இயற்கையின் பால் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மழையை நம்மளால் நிறுத்த முடியாது. மழைக்கு எப்படி குடைப்பிடித்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியுதோ நனையாமல், அது மாதிரி எண்கள் வந்து கேடய மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய பெயர் வந்து மிக சக்தி மிக்கதாக அமைந்தால் உங்களுடைய பெயரே மந்திரமாக மாறும். உங்களுடைய உடல் எந்திரமாக இருக்கும். நீங்கள் வந்து லைஃப்பில் அடையணும்னு நினைத்த இலக்கை எவ்வளவு ஒரு கெடுதலான பயிற்சி காலகட்டத்திலையுமே உங்களால் அடைய முடியும். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது என்னுடைய கிளையண்ட்ஸுடைய ஃபீட்பேக்கே சாட்சி. அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரி, உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் முதல்ல எனக்கு அனுப்ப சொல்லுவேன். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. பேரை தயவு செய்து ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க, கமெண்ட்டில் போடாதீங்க. நீங்கள் வந்து அனுப்பிய பிறகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்கள் பிறந்த தேதி என்ன விதமான லைஃப்பை உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் கேரக்டர்ஸ் என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் உங்கள் பெயர் எண் பொருந்திருக்கா அல்லது பொருந்தலையா அப்படிங்கிற வரைக்குமான தகவல்களை நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அப்படி பொருந்தலைனா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸில் வரும். அப்படி நீங்கள் சரி செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அபரிதமான வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அது எவ்வளவு கெடுதலான கிரகப்பெயர்ச்சி காலகட்டமாக இருந்தாலும். ஏன்னா இது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் அருள்பாலிக்கிறார். இந்த செகண்ட், இந்த நொடி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் காண கிடைத்திருக்கு அப்படிங்கிறதே உங்களுடைய விதி மாற்றத்திற்கான ஒரு விதை அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது நிச்சயம் வந்து பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான். எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்பீங்க. எத்தனையோ வந்து இந்த வாழை மரம் கட் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திருப்பீங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடாக ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சயின்ஸ். இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்து பார்த்தீர்கள் என்றால் தான் புரியும். இவ்வளவு எளிமையாகவே நம்மால் வந்து ஒரு வெற்றியை அடைந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது. அதனால் உங்களுடைய பிறந்த தேதி, பெயர், இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. ஒரு சில பேருக்கு வியாபாரம் ஆரம்பித்து வியாபாரத்தால் நஷ்டம் டல்லாக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வியாபார பெயரையும் அதை யார் பேரில் துவங்கியிருக்கீங்களோ அவங்க டேட் ஆஃப் பர்த்தோடு அனுப்பிச்சி விடுங்க. சில பேர் குழந்தைக்கு பேர் வைத்திருக்கலாம், அல்லது இனிமேல் தான் வைக்க போகிறீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், குழந்தையுடைய பெயர், நீங்கள் வைத்திருந்த பெயரை அனுப்பிச்சி விடுங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிறது இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றியும் நான் அனுப்புவேன். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.